அறிமுகம். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அகரம் அருகே உள்ள கோவிந்தவாடி கிராமத்தில் தட்சிணாமூர்த்தி கோயில் உள்ளது. சிவனின் அம்சமான தட்சிணாமூர்த்தி வியாழன் அல்லது பிருஹஸ்பதி கிரகத்திற்கு அதிபதி. வியாழன் கிரகம் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு மாறுகிறது. மேலும் இது மக்களின் தலைவிதியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. எனவே குருவான தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தில் வழிபடப்படும் இந்த தீய கிரகத்திற்கு எண்ணற்ற சன்னதிகள் உள்ளன. கோவிந்தவாடி தட்சிணாமூர்த்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குருஸ்தலம் கோயிலுக்கு உள்ளூரில் அறியப்படுகிறது. இது 1500 வருடங்கள் மிக பழமையான கோவில். கோவிந்த சுவாமி பெருமாள் தனது குடும்பத்தினருடன் தட்சிணாமூர்த்தியால் இந்த கோவிலில் வேதம் பயிற்றுவிக்கப்பட்டதாகவும் அதனால் இந்த பெயர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு வியாழன் கிழமையும் விசேஷ நாளாகக் கருதப்படுவதால் அன்றைய தினம் பக்தர்கள் அதிக அளவில் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர். குரு கிரகத்தின் செல்வாக்கால் ஏற்படும் பிரச்சினைகள் தடைகளை சமாளிக்க குரு பிரீத்தி பூசை செய்யலாம். தட்சிணாமூர்த்திக்கு மட்டும் தனித்தனி சந்நிதியும் இதுதான். பொதுவாக மற்ற சன்னதிகளில் இறைவன் கோபுரம் இல்லாத பிரதான தெய்வத்தின் தெற்குப் பகுதியில் இருக்கிறார். இருப்பினும் கோவிந்தவாடி கோவிலில் முக்கிய கடவுள் தட்சிணாமூர்த்தியை சுற்றி மற்ற தெய்வங்களுடன் இருக்கிறார். இது தட்சிணாமூர்த்திக்கு பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் குருவுக்கான நவகிரக கிரேத்திரமாகவும் உள்ளது. புராண முக்கியத்துவம். ஒரு சமயம் மகாவி பக்தன் ஒருவனை காக்க போரிட்டபோது அவரது சக்கரம் அங்கு தவம் செய்து கொண்டிருந்த தீசி எனும் முனிவர் மீது பட்டு முனை மழுங்கியது. தனது முதன்மையான ஆயுதமான சக்கரம் பயனில்லாமல் போனதால் மகாவி ஆயுதம் இன்றி இருந்தார். எனவே அச்சக்கரம் தனக்கு மீண்டும் கிடைக்க என்ன செய்வதென்று தேவர்களுடன் ஆலோசனை செய்தார். சிவனை வேண்டினால் சக்கரம் கிடைக்கும் என அறிந்து கொண்டார். சிவனை வணங்கி அருள்பெற சிவ தீட்சை பெற வேண்டும் என்பது நியதி. எனவே அவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இத்தலம் வந்தார். இங்குள்ள தீர்த்தத்தில் நீராடி சிவனை எண்ணி தவம் செய்து வேண்டினார். அவருக்கு காட்சி தந்த சிவன் குருவாக இருந்து சிவ தீட்சை செய்து வைத்து உபதேசம் செய்தார். மேலும் இத்தலத்திற்கு அருகில் உள்ள ஓர் தலத்தில் திருமால்பூர் லிங்க வடிவத்தில் இருக்கும் தன்னை 1000 மலர்கள் கொண்டு பூசை செய்து வழிபட்டு வர உரிய காலத்தில் சக்கராயுதம் கிடைக்கப் பெறும் என்றும் கூறினார். அதன்படி மகா விஷ்ணு அருகில் உள்ள திருமால்பூர் சென்று சிவனை வணங்கி தவம் செய்து சக்ரா யுதம் பெற்றார். மகாவினனு விற்கு குருவாக காட்சி தந்த சிவன் இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தியாக அருளுகிறார். நம்பிக்கைகள். குருதோஷம் நீங்க இங்கு வேண்டிக் கொள்ளலாம். அம்பாளுக்கு சுமங்கலி பூசை செய்து வழிபட்டால் திருமணம் கைகூடுவதாக சிறப்பு அம்சங்கள். சிவாலயங்களில் தட்சிணாமூர்த்தி தனிச்சன்னதியில் இல்லாமல் கோஷ்டத்தில்தான் கருவறைச் சுவரில் காட்சி தருவார். ஆனால் இங்கு தனிக்கருவறையில் மூலவராக தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இவருக்கு பின்புறத்தில் கைலாசநாதரும் தனியே உள்ள கருவறையில் கிழக்கு பார்த்தபடி இருக்கிறார். அதாவது ஒரே விமானத்தின் கீழ் உள்ள 2 கருவறைகளின் இருபுறமும் சிவனும் தட்சிணாமூர்த்தியும் இருக்கின்றனர். இது சிறப்பான அமைப்பாகும். இங்கு தட்சிணாமூர்த்தியே பிரதானமானவர் என்பதால் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகத்தின் போது கூட இவருக்கே அன்னா அபிஷேகம் நடைபெறுகிறது. செய்கின்ற தொழிலில் உயர்வு வேண்டியும் திருமணத் தடைகள் நீங்கவும் குழந்தை வரம் வேண்டியும் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் 9 வாரங்கள் தேங்காய் தீபம் ஏற்றினால் நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம்.